கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். யோவான் 4:24. தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஆமென். நேற்றைய தினத்தில் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று பார்த்தோம். அப்படி ஆவியானவரை நாம் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் பொழுது எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெறுவோம் என்பதை குறித்து வேதத்தின் அடிப்படையில் சற்று நேரம் தியானிப்போம். ஆராதனையினால் உண்டாகும் ஆசீர்வாதங்களில் முதலாவது ஆசீர்வாதம் விடுதலை. நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்று சொல்வதை சாமுவேலின் 1ஆம் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் அங்கே தன்னிடத்தில் வந்த ஜனங்களை பார்த்து தெளிவாய் சொன்ன வார்த்தைகளை தான் இப்பொழுது நான் வாசித்தேன். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் எல்லைகளிலே உள்ள அந்நிய காரியங்களை எல்லாம் விலக்கிவிட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அவர்கள் அதை செய்ய அர்ப்பணித்த போது பெலிஸ்தருடைய கரங்களில் இருந்து கர்த்தர் அவர்களை விடுவித்தார். விடுதலை இல்லாதபடி கலங்கி வாழ்கிற மக்கள் இன்று ஏராளம் உண்டு. நாம் ஆராதிக்கும்போது குமாரனாகிய கிறிஸ்து நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார். அவர் கொடுக்கிற விடுதலையானது பூரணமான முழுமையான விடுதலை. மரண பயத்தினின்று இருளின் அதிகாரத்தினின்று விடுதலை தேவை. பலவிதமான பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து பலவிதமான பாரம்பரிய வழக்கங்களிலிருந்து விடுதலை தேவை. தேவன் அல்லாதவர்களை போற்றி புகழ்கிற ஆராதனையிலிருந்து விடுதலை தேவை. இவைகளில் இருந்து விடுதலை இல்லாமல் நாம் அவஸ்தைப்படுகிறோம். என்ன செய்வதென்று நாம் தெரியாதபடி தவித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் விடுதலை தருகிறவர் இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்துவை தவிர எந்த நாமமும் எந்த சக்தியும் நமக்கு விடுதலையை தர முடியாது. தேவன் கொடுத்திருக்கிற அநேக ஆசீர்வாதங்களை இழந்து, சுதந்திரத்தை இழந்து, சந்தோஷத்தை இழந்து நாம் வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விடுதலையானது மனிதனுடைய வாழ்க்கையிலே சுதந்திரத்தை, சந்தோஷத்தை, சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்குரிய ஆசீர்வாதமான காரியமாக இருக்கிறது. தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய பிள்ளைகளாக உண்மையாக நாம் ஆராதிக்கும்போது அவர் அருளுகிற முதலாவது ஆசீர்வாதம் விடுதலையின் வாழ்க்கை ஆகும். இதை விசுவாசிக்கிறீங்களா? இரண்டாவது, அவர் நமக்காக மனதுருகுவார். அந்நிய தேவர்களை தங்கள் நடுவிலிருந்து விலக்கிவிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். அப்பொழுது அவர் இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார் என்று நியாயாதிபதிகளின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நாம் கர்த்தருடைய சமூகத்திலே எல்லா விதமான காரியங்களையும் விலக்கி அவருக்கு ஆராதனை செய்யும்போது அவர் செய்கிற அதிசயமான காரியம் என்னவென்றால் நம் மீது மனதுருகுவார். எந்த
பாவியையும் புறம்பே தள்ளேன் என்று சொன்னவர் நம் வாழ்க்கையில் உள்ள பாடுகளை அறிந்திருக்கிற தேவன் அவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனதுருக்கம் நிறைந்த தேவன். மிகுதியான வேதனையோடு தன் மகன் மரித்து போனானே என்று கலங்கியிருந்த விதவையான சகோதரியை பற்றி நாம் லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். வாழ்க்கையிலே துணையில்லாமல் ஆதரவற்ற ஒரு அனாதையாய் இருந்த அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொன்னதோடு கண்ணீரை துடைக்கும்படியாக அவர் அற்புதத்தை செய்தார். பாடையை சுமந்தவர்கள் நின்றார்கள். அவர் பாடையின் கிட்ட வந்து பாடையை தொட்டார். வாலிபனே, எழுந்திரு என்று உனக்குச் சொல்கிறேன் என்றார். உடனே மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார் என்று பார்க்கிறோம். அவர் மனதுருகினபடியினாலே ஒரு வாலிபனுடைய வாழ்க்கை மீட்கப்பட்டதோடு அந்த தாயினுடைய உள்ளத்தின் வேதனைகள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் மாற்றப்பட்டது. ஆகவே நாம் ஆராதனை செய்யும்போது நம்மீது மனதுருகி நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளுடைய பிரச்சனைகளை நீக்கி, பிள்ளைகளின் நிமித்தமாய் உடைந்து போன உள்ளத்தின் வேதனைகளை நீக்கி நமக்குள் அதிசயத்தை செய்கிற தேவனாய் இருக்கிறார். இயேசு திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாயிருந்தவர்களை சொஸ்தமாக்கினார் என்று மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். மனதுருகுகிற தேவன் வியாதிகளை நீக்குகிறவராய் இருக்கிறார். நாம் தேவனை ஆராதிக்கும் போது, தேவனை புகழ்ந்து போற்றி அவருடைய நாமத்தை உயர்த்தி அவர் விரும்புகிற வண்ணமாக ஆராதனை செய்யும் பொழுது நம் மீது மனதுருகி நம்முடைய நோய்களை அற்புதமாக நீக்குகிறார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, எனக்கு இந்த வியாதி இருக்குதே அப்படின்னு கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? அப்படி இருப்பீர்களே ஆனால் தேவனுடைய சமூகத்திலே முழுமையாக அர்ப்பணித்து ஆராதிக்கும்போது மனதுருகுகிற தேவன் உங்கள் நோய்களை எல்லாம் குணமாக்கி உங்களுக்குள் ஒரு சுக வாழ்வை தருவார். இதை விசுவாசிக்கிறீங்களா? மூன்றாவதாக, அவர் நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார் என்று அப்போஸ்தலருடைய நடபடிகளின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை ஆராதித்து உபவாசித்து கொண்டிருந்த போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக பிரித்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். யோசித்து பாருங்கள். ஆராதனை செய்யும்போது வழி நடத்துகிற செயலை பார்க்கிறோம். அவர்கள் தனியே சென்று ஊழியங்களை செய்ய வேண்டும் என்று அவர்களை வழி நடத்துகிறதை பார்க்கிறோம். இன்று சிலருடைய வாழ்க்கையிலே தாங்களாகவே பிரிந்து போகிறார்கள். சபையை விட்டு சபை மக்களை அழைத்து கொண்டு பிரிந்து செல்கிற மக்களும் உண்டு. ஆனால் கர்த்தர் சிலரை பிரித்து காரியங்களை செய்கிறார். தேவ ஆவியானவர் இணைக்கிறார், பிரிக்கிறார். அவருடைய திட்டத்தின்படி செய்யும்போது ஆசீர்வாதமாய் இருக்கிறது. ஆராதனை செய்யும் பொழுது அவர் வழி நடத்துகிற காரியத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. இதையும் விசுவாசிக்கிறீங்களா? அடுத்ததாக, வெற்றியினால் அலங்கரிக்கிறார். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது என்று தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தேவனுடைய சமூகத்திலே இடைவிடாமல் ஆராதிக்கிற மக்களாய் இருக்கும்போது அவர் நம்மை சேதமின்றி காப்பதோடு வெற்றியினால் அலங்கரிக்கிறார். தானியேல் தேவனை இடைவிடாமல் ஆராதித்தான். அதன் நிமித்தமாய் தேவன் அதிசயமான காரியத்தை செய்தார்.
சிங்கங்களின் வாய்களை தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி கட்டி போட்டார். தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று கேட்டபோது, ராஜாவே வாழ்க என்று சொல்லி அவன் இடைவிடாமல் ஆராதித்த தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனாயும் ராஜாவுக்கு முன்பாக நீதிகேடு செய்யாத வாழ்க்கையையும் சாட்சியாக தானியேல் பதில் கொடுப்பதை பார்க்கிறோம். சேதமின்றி காக்கப்பட்ட தானியேலை ராஜா மிக சந்தோஷமாக தூக்கிவிடச் சொன்னார். அதன் நிமித்தமாய் சத்துருக்கள் அழிந்தார்கள். ஒரு ஜெயம் உள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்தார். ஆராதனையின் நிமித்தமாக விடுதலை வருகிறது. மனதுருக்கமுள்ள பாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறோம். அவர் நம்மை வழி நடத்துகிறதை பார்க்க முடிகிறது. அதோடு ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை அவர் தருகிறார். ஆகவே நாம் கர்த்தருக்கு ஏற்ற ஆராதனைகளை செய்து அவர் மூலமாய் உண்டாக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை அனுபவிக்க நம்மை முற்றிலுமாக அவர் கரத்தில் ஒப்பு கொடுப்போம். அவரே நம்முடைய பிரச்சனைகள் வேதனைகளில் இருந்து விடுதலையாக்கி நம்மேல் மனதுருகி நம்மை வழி நடத்தி வெற்றியினால் அலங்கரிப்பாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.